ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பி மை மம்மாவோட செகண்ட் பார்ட் தான். அண்ட் இதுவும் என்னோடய ஓல்டு வாய்ஸ் ரெக்கார்டர் தான். ஸோ அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். ஒரு 1 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய திணறிருப்பேன், திக்கியிருப்பேன். அதுக்காண்டி அதை நான் எடிட் பண்ணி போடுறேன். அண்டு இந்த பார்ட்டுக்கு அப்புறம் மேபி நான் என்னோடய நியூ ரெக்கார்ட் வரும். ஸோ அதில் நிறைய மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஸ்டோரி புரியலன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருப்பேன். ஜிகேக்கு 32 இயர்ஸ் சொல்லியிருப்பேன். சாரி, நம்ம ஜிகேக்கு 28, நம்ம ஜிமனுக்கு 26. ஓகேவா? இந்த ஏஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் ஃப்ளோவில் நான் பேசும்போது அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால நான் அதை பிளான் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஒரிஜினல். ஓகேவா? அது எனக்கு ஃப்ளோவில் வந்தது. ஸோ அந்த ஏஜ் மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது மட்டும் நீங்கள் மறந்துட்டு ஜேகேக்கு 28, ஜிமனுக்கு 26. ஸோ ஏஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட் மேபி தேர்ட் பார்ட் என்னோடய ஓல்டு வாய்ஸில் தான் வரும். அடுத்த 2 பார்ட் ஜூன் நான் போடுறேன். அண்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பற்றி என்ன தோணுதுன்னு மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்கடா. ஜேகே செம்ம ஷாக்காக ஐஸ் வைடாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே இந்த சைடு ஜிமன் எதுவுமே கவனிக்கவே இல்லை. அப்படியே பார்க்குறாங்க. கிம் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் என்னோடய அங்கிள் தான். ஸோ அவர் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த அட்ரஸ் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் ஒரு 2-3 days ஆச்சு என்னோடய வில்லேஜ்லேருந்து என்னோடய ஸ்டடீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வில்லேஜ்க்கு போயிட்டேன். ஸோ அங்கே தான் எங்கள் மாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்ததில்ல. ஸோ இதில் எனக்கு பெருசாக எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. பட் எனக்கு கிட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்னோடய அங்கிளும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த சிட்டிக்கு வந்ததும் அதை பற்றி கேட்கலாம், ஸோ ஜாயின் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ இந்த ஜாப்க்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக வந்தேன். உங்களை நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அங்கிள் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். எங்கள் அங்கிள் நேம் சாய் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சாய் இருக்காருன்னு சொல்லிட்டு சாய்க்கு கிம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜிமன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் ஜிமனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் ஆஃபீஸில் ஆட் கொடுக்குறத பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு நல்ல பையன். ஸோ அவனுக்குன்னு சொல்லிக்க ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் யோனை நல்லாவே பார்த்துப்பான். அவனுக்கு கிட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சாஃப்டான பாய். மேபி அவனுக்கு அந்த ஜாப் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவனுக்குன்னு சொல்லிக்க இப்போ யாருமே கிடையாது. அவன் இந்த சிட்டியில் தனியாக தான் இருக்கான். இப்போ தான் இங்கே வந்திருக்கான். ஸோ கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிம் கிட்ட சொல்ல, கிம் நான் சார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஓகே நீ சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே கிட்ட கூப்பிட்டுட்டு வராங்க. ஜிமின் இது வரைக்குமே கிம்மை பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. யோனோ அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஏன்னா ஜிமின் கையை பிடிச்சிட்டே வந்துட்டுருப்பான். ஜேகே அது எல்லாத்தையுமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே கிட்ட வந்ததும் ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ சோஃபாவில் உட்காந்துட்ருக்க ஜேகே ஹெட் அப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. ஜிமின் ஒரு செகண்ட் அப்படி சைலண்ட்டாக நின்றுறாங்க. எதுவுமே பேசல. இங்கே கிம் தான் சொல்கிறாங்க, சார் இவர் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நான் எல்லாத்தையுமே நீ ஃபோனில் பேசினதை கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட்டில் நிற்கிறாங்க. நம்ம ஜிகே அப்படியே அவரோட ஹேண்டை டைப் பண்ணிவிட்டு நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் எதுவுமே பேசல. ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அவர் ஐஸில் ஒரு மாதிரி ஒரு ஷாக்கோடு நின்றுட்டுருக்காரு. ஜேகே ஐஸில் அவ்வளோ ஒரு கோவம். இந்த சைடு யோனும் ஜிமினோட ஹேண்டை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கேன். இந்த சைடு ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க யோனை முறைச்சிட்டு, யோன் என்ன பண்ணுற, இன்னும் யூனிஃபார்மோட போய் இவனோட யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகுது ஸ்கூல்லேருந்து, என்னென்ன பண்ணிகிட்ருக்க, என்னது இது புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் யோன் ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி கையில் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறா. நம்ம யோன் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் யோனை திரும்பி பார்க்குறான். யோன் ஜிகேயோட பையனா
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஜேகேவே பார்க்குறான். ஜேகே எதுவுமே சொல்லலை. ஜேகே ஜிம்மனை கோல்ட் ஐஸோட பார்க்குறா. பார்த்துட்டு உங்களோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமன் அவரோட பேர் சொல்கிறாங்க. என்னோட நேம் பாக் ஜிமன். நான் இந்த மாதிரி சியோலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். ஸோ எனக்குன்னு இப்போது ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. நான் இங்கே இருக்க பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ நான் தனியாக தான் லீவ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் என்னுடைய டீட்டெயில்ஸ். அப்புறம் இது என்னோடய சர்டிஃபிகேட். நான் எங்களோட வில்லேஜில் ஒரு சின்ன ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஜேகே இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, ஜிம்மனை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிக்கலாமே, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போது என்னோடய மாம் டை ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியாது. எங்கள் மாம்காக தான் நான் அங்கே இருந்தேன். ஸோ அவங்க ஹெல்த் இஷ்யூவால் டை ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருந்தாகணும். ஸோ எனக்குன்னு நான் ஜாப் தேடணும்னு நினைக்கிறேன். ஸோ என் அங்கிள் சொன்னதானே நான் பேபியை பார்த்துக்கணுன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் என்னோடய ஒர்க்கை லாயலாக இருப்பேன் அண்ட் பேபியவும் நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஜாபை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே எல்லாத்தையுமே சைலண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஜேகே ஜிமின் ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் ஜேகே ஐஸை பார்க்கவே இல்லை. ஸோ அவரும் கிம்மை பார்க்குறாங்க. கிம்கிட்ட அவருடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகே நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இந்த சைடு நம்ம ஜேகே தான் நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கேருந்து 20 மினிட்ஸில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் அனுப்பிடுறாங்க. ஜிமின் திரும்பி நம்ம ஜேகேவே பார்த்துட்டு போகிறாங்க. ஜேகேவும் சேம் டைம் ஜிமினை திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஜேகே நம்ம ஜிமின் போனதுக்கு அப்புறமே ஜேகே அப்படி தான் லாங் பிரீத் இழுத்து விடுறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாம் இறந்துட்டாங்களா கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை கூப்பிட நம்ம கிம்மும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்ல எனக்கு அவன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் சொன்னது எல்லாமே உண்மையான்னு கேட்டு இது எல்லாத்தையுமே எனக்கு இன்னைக்குள்ளே வேணும், அட்ரஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்ல கிம் சார் இதுக்கு சொன்னதை கேளு, அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிடு யோனை பார்த்துக்கிறதுக்கு கேட்டேக்கிறா அண்ட் அவனை ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே அவனுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடு புரியுதா அப்படின்னு சொல்ல பாஸ் நீங்கள் வேறு எதுவுமே கேட்கவே இல்லையே, நம்ம அவரை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிக்கல, அவர் லாயலா வேறு எதுவும் ப்ராப்ளம் வராதா, ஏன்னா யோனை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு கிம் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய் புரியுதா, எனக்கு அவனை பற்றி டீட்டெயில்ஸ் அவன் சொன்னதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சாகணும் அண்ட் நாளைக்கு மார்னிங் அவன் இங்கே ஷிஃப்ட் ஆகியிருக்கணும் ஓகேவா, நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே அந்த நியூ கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவனுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம யோனை ஃபுல்லாமே பார்த்துக்கிறது அவனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கிம்முக்கும் ஒன்றும் புரியல, ஏன் பாஸ் இது மாதிரிலாம் யாரையுமே பார்த்த உடனே நம்புகிற ஆளும் கிடையாது, அதுவும் இல்லாமல் ஒரு கோபம் தான் பட்டிருப்பார் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம், திடீர்னுட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். நம்ம யோன் தான் மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரொம்ப குடுகுடுன்னு ஓடி வராரு. பார்த்தா அங்கே ஜிம்மன் இல்லை, அப்படியே தேடுறாங்க அந்த ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு கிச்சனில் ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஸ்நாக்ஸ் வேணுமா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்ல அது இல்லை ஜிம்மன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அதான் இங்கே வந்திருந்தார்ல அவர் எங்கே அப்படின்னு சொல்ல ஓ அந்த தம்பியா அவங்க கிளம்பிட்டாங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல போங்க ஆண்டி நீங்கள் ரொம்ப தண்டம் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போ தான் கீழே இறங்கி வராங்க. ஸோ காஃபி குடிக்கிறதுக்காக இந்த சைடு நம்ம நாங்கள் அந்த மேட்கிட்ட அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறத ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜேகேக்கு ஆப்போசிட்டில் நம்ம யோன் உட்காந்துட்ருக்கான் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது
ஜேகே நிமிர்ந்து பார்க்குறான், யோனும் நிமிர்ந்து பார்க்குறான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குறாங்க. இந்த சைடு யோன் கேட்டுடலான்ற மாதிரி அப்படியே ஜேகே பக்கத்தில் அவள் சோஃபா பக்கத்தில் போயிட்டு உட்காந்து அப்படியே நகர்ந்து போகிறான். ஜேகே என்னன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க நம்ம யோன் தான் அப்படியே போயிட்டு டேடா அப்படின்னு சொல்ல, சொல்லு யோன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஜிமினை ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்காக ஜிமின் ஓகே பண்ணிட்டீங்களா, எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ளே உனக்கு அவர் பேர் தெரிஞ்சிருக்கா, இங்கே பாரு, அவங்கள ஜிமின்லாம் கூப்பிடக்கூடாது, அவங்க டேடி ஏஜ் ஆகுதுல்ல, அவங்கள எப்படி அப்படி சொல்லலாம், அங்கிள்னு கூப்பிடணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்ல. சரி ஜிமில் அங்கிள் ஓகே பண்ணிட்டீங்களா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவரோ என்னை பார்த்துக்கிறதா இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல. ஏன் பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு அவர் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஓ, அப்போ நான் உனக்கிட்ட ஸ்வீட்டாக பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேடா நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், காமெடி பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்ல. ஏய் என்னடா பேசுகிறேன், நான் ஒப்பண்டா அப்படின்னு சொல்ல. நானும் அதனால தான்டா நான் சொல்கிறேன், எனக்கு ஜிமின் அங்கிளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் அவரை ஏன் ரூம்லேயே ஸ்டே பண்ண வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் பண்ண முடியாது, ஸோ உனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னால் உன் கூட ஸ்டே பண்ண வைக்க முடியாது யோன், அவங்கள வேணால் ஓகே பண்ணலாம், ஓகேவா, நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அண்ட் அவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ண வைக்கிறேன், ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்ல. உண்மையாவா டேடா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மேலே ஏறி அப்படி ஜேகே ஒரு மாதிரி நெக்கில் ஹக் பண்ணிவிட்டு அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கா. என்னடா என்ன பண்ணுற புதுசாக, எப்போவுமே நான் கேட்டால் கூட கிஸ் பண்ண மாட்டேன், என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, உனக்கு என்ன அவ்வளோவா பிடிச்சிருக்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜிம்மன் அங்கிள் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைட் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி குழப்பமா, யோன் உனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குது, சீக்ரெட் ஏதாச்சும் இருக்கா, அவன் ஏதாச்சும் சொன்னானான்னு சொல்லி கேட்கா. அப்படிலாம் இல்லையே, எனக்கு அப்படிலாம் இல்லையே அப்படி சொல்லிகிட்ருக்க. ஜிகே ஒரு மாதிரி யோனை ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்க. யோன் எதுவுமே இல்லாமல் இடாடா எனக்கு பசிக்குது, நான் ஸ்நாக்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறா. ஸோ ஜிகே அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் சாயிறாங்க. அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது அவருக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸ். அவர் அவரோட காலேஜில் படுத்துட்ருக்காங்க, மரத்துக்கடியில் இருக்க ஒரு பெஞ்சில் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட அப்படியே ஒரு பர்சன் அவரை எழுப்புறாங்க. ஜங்குக் எழுந்துரு ஜங்குக், எப்போ பாரு நீ பாட்டுக்கு தனியாகவே இருக்க, என்னை மீட் பண்ண வரணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே மாட்டேங்குது, எப்போ பாரு நான் மட்டும்தான் உன்னை தேடி தேடி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்சைட் ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே எழுந்திக்கிறாங்க. டேய் மூச்சி, ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இங்கே பாரு காலேஜே என்னை பார்த்தா எவ்வளோ பயப்படும், ஆனால் நீ என் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்கு பயப்படணும், நான் ஜான் ஜங்கு கூட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக பண்ணேன். இந்த சைட் ஜேகே ஜிமினை அவரோட சேரில் அந்த ஸ்டோன் பெஞ்ச்லேயே அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுற, கையை எடு அப்படின்னு சொல்ல. அதான் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டில் யார் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவர் பக்கத்தில் அவர் ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போட்டு இழுத்துட்டு சொல்லு, கிளாஸ்க்கு போகலையா, இன்றைக்கி கிளாஸை கட்டடிச்சிட்டியா என்ன, ஒழுங்காக படி ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நான்லாம் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பேன், ஆனால் என்னோடய லைஃப்க்கு ஏற்ற மாதிரியான கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸே பார்ப்பேன். நானே எங்கள் சார் இல்லாதப்போ கிளாஸை கட்டடிச்சிட்டு உன்னை சைட் அடிக்கலான்ட்டு வந்தால் நீ தாண்டா என்னை சுற்றி வரணும், ப்ரப்போஸ் பண்ணதோடு சரி, எங்கேயாச்சும் என்னை கண்டுக்கிறியா, நான் தான் எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நீ எங்கே இருப்பேன்னு சுற்றி வந்துட்டுருக்கேன். போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்க. ஜிகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மினோட சீக்ஸில் ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற, பக்கத்தில் யாராச்சும் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். ஸோ அந்த டைமில் தான் ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்க. ஜிகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு
யாருமே இல்லைடா, அதை பார்த்துட்டு தான் அவனுக்கு கிஸ் பண்ணேன் எங்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகே அவரோட சீக்ஸை காட்ட ஜிமின் வந்து அப்படியே ஷை ஆகிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ண போக ஜேகே சட்டுன்னு அவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி திருப்பிட்டு ஜிமின் அவரோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அவ்வளோ டீப்பாக அவ்வளோ சாஃப்டாக போயிட்டுருக்கு. இன்சைட் ஜிமின் அப்படியே ஜேகே பிடிச்சி அவர் செஸ்லேயே பிடிச்சி தள்ளி விட்டு ஜேகே ஒவ்வொரு வாட்டியும் இதுதான் பண்ணுறேன் போ, இதுக்கப்புறம் நான் உனக்கு கிஸ் பண்ண மாட்டேன், என்ன சீட் பண்ணுற போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஏய் எங்கடா போகிறேன், நான் 5 நிமிஷம் தான் டைம் கேட்டு வந்தேன், இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், பாய் பாய், நான் ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து பாய் சொல்லிவிட்டு ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ்க்கு ஓடி இருந்திருப்பாங்க ஸ்டெப்ஸில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ஃப்ளாஷ் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ஐஸில் அவ்வளோ ஒரு சைட் ஃபுல்லாக டியர்ஸாக போகுது. அதை அப்படியே வைப் பண்ணிகிட்டே ஆப்போசிட்டில் இருக்க யோனை பார்த்துட்டே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு யோன் மார்னிங்கே வந்து எர்லியாக எந்த மேடம் வந்து எழுப்பாமலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து கீழே வந்துட்டார். ஸ்கூல் வந்து அவருக்கு லீவு, ஏன்னா அது ஒரு சாட்டர்டே டைம் தான். ஸோ அவரே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இறங்கி கீழே வந்துட்டார். இந்த சைடு மேடு தான். யோன் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், இரு உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிள் மேலேயே உட்காந்துட்டே அங்கே இருக்க அந்த டோரையே பார்த்துட்ருக்கா. இந்த சைடு நம்ம ஜேகே அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக கீழே வரும்போது யோனை பார்க்குறான். யோன் அப்படியே அங்கே இருக்க டேபிளில் ஆப்போசிட்டில் இருக்க அந்த கதவையே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்கேன், என்ன இவனுங்களுக்குள்ள சீக்ரெட் இருக்கும், அப்படி என்ன இவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க, இவன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கான், என்னையுமே மதிக்க மாட்டானே, என்ன பண்ண அந்த ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு நம்ம யோனோட பேக் சைடில் ஒரு மாதிரி ரைட்டாக ரப் பண்ணுறாங்க. யோன் அப்படி சட்டுன்னு திரும்பி பார்க்க, ஏய் இவ்வளோ மார்னிங் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, உனக்கு ஸ்கூல் கூட இல்லையே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்கே ரெடி ஆகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதில் நீங்கள் தானே ஜிம்மன் அங்கிள் வருவாங்கன்னு சொன்னேன், அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்கு, எப்போ வருவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா, அவங்க இங்கே மூவ் ஆகிட்டாங்களா, அவங்க அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, நாங்கள் கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறா. ஜேகே எதிர்பார்த்தது இதுதான். யோன் வந்து அவனோட ஏஜ்க்கு பேசணும். ஸோ அவன் வந்து மெச்சூராக அப்படி இருக்கக்கூடாது, கோல்டாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் குழந்தையாக இருக்கணும், குழந்தைத்தனமாக இருக்கணும். அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கா. யோன் பேசுறதெல்லாம் ரசிச்சுட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒரு நாளில் அவன் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டானா ஒன்று அப்படின்ற மாதிரி ஒன்று ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனால் தான் முடியும். என்னையும் அவன் தான் ஹேண்டில் பண்ணுவான், என்னை ஹேண்டில் பண்ணுறது அவனை தவிர யாராலையுமே முடியாது. என்னோடய பேட் லக், அவன் என் லைஃப்பில் ஏற்கனவே தொலைஞ்சிட்டான். ஆனால் தொலைஞ்சவன் ஏன் மறுபடியும் வந்தான்னு எனக்கு தெரியல. மேபி அவன் இதுக்கப்புறம் நம்ம கூடவே இருந்துட்டா கூட நல்லா தான் இருக்கும். காட் அப்படின்ற மாதிரி ஜேகே அவர் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே பிளிங்க் பண்ணி அவரோட டியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு, இரு நான் கால் பண்ணுறேன், அவங்க நேரத்துக்கு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டுருக்கோம், மேபி அவங்க வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஸ்பீக்கரில் போடுறீங்களா, நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் பேசிட்டு வரேன், போய் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிம்க்கு கால் பண்ணுறான். கிம் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாஸ்ன்னு சொல்ல, நீ நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்ல, அவங்க எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, ஓகே சொல்லிட்டானா, ஓகே சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறானாம்மா, ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஆமாம் இப்போது எத்தனை மணிக்கு வரேன்ருக்கான் அப்படின்னு சொல்ல, மேபி 8 o'clock அங்கே மூவ் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பார்க்குறாங்க டைம் வந்து 7:30 தான் ஆகுது. அங்கே நம்ம ஜேகே பார்க்குறாங்க, அவனும் கிளாக்கை பார்க்குறான். இந்த சைடு நம்ம யோனும் ஜேகேவையே பார்க்குறான். இவங்க 2 பேரும் அப்படியே அந்த கேட்டையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமின் தான் ஒரு அழகான ஒயிட் ஷர்ட்டு ஒரு பிளாக் பேண்ட் போட்டுட்டு அங்கே அவரோட லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே காரில் வந்துட்டு இறங்குறாங்க. அது ஒரு டாக்ஸி, அங்கேருந்து வந்து இறங்குறாங்க.
ஸோ வந்து இறங்கினதும் உள்ளே இருக்க மேட்ஸ்லாம் போயிட்டு ஜிம்மனோட திங்ஸ்லாம் வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு ஜிம்மனுக்கான ப்ளேஸ் காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மன் ஒன் செகண்ட் நான் போயிட்டு பாஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. மெயின் டோரில் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யோன் தான் அங்கே இருக்க சோஃபாலே பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அப்படி பார்த்துட்டு ஐ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடி போகிறான். ஸோ ஜிமன் கற்றுனதுக்கப்புறம் ஜேகேவும் அவரோட சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் மார்னிங்கு. அப்படியே பார்க்குறான் நிமிந்து. நம்ம யோன் தான் அப்படியே ஜிமன் கிட்ட ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. போயிட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மனும் யோனை பார்த்தது ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி சுற்றிட்டு ஏய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணேன். எனக்கு தெரியும், நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லிட்டேன் தெரியுமா, என்னை ஒன்றை தவிர யாருமே என்னை பார்த்துக்கவே முடியாது. நான் ஓகே சொன்னதால் டேடா உன்னை ஓகே சொல்லிட்டார்ல, நீ இங்கே தான் ஸ்டே பண்ண போறியா, நீ பேசாமல் என்னோடய ரூமில் இருந்துற, நம்ம 2 பேர் நிறைய பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜிம்மன் தான் ஓகே ஓகே எனக்கு நான் அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, நான் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஸோ நான் டே ஃபுல்லாக அவங்க கூட தான் இருப்பேன். நீ தூங்கின பண்ண தான் நான் அங்கே போவேன், ஓகேவா? நமக்குள்ளே இருக்க சீக்ரெட் உங்கள் டேட்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவரோட இயர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்க. நம்ம யோனும் ஜிம்மனோட இயர்ஸை பிடிச்சி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொன்ன மாதிரியே எனக்கு கேம்ஸ் டாய்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி தரணும், ஓகேவா? அப்பப்போ ஷாப்பிங்லாம் கூப்பிட்டு போகணும், நம்ம டீலிங் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்ல. இவங்க 2 பேர் பேசுகிற அந்த சீக்ரெட்டை நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி கூர்மையாக ஒத்து பார்த்துட்ருக்கு. ஜிமின் அதை அப்படியே ஜேகே அப்படி நோட் பண்ணுறதை பார்த்துறாங்க. அப்படியே ஒரு ஃபேஸை நார்மல் ஆக்கிட்டு பிளாங்காக ஆக்கிடுறாங்க. ஆக்கிட்டு யோன்கிட்ட யோன் உங்கள் டேட் பார்க்குறாரு, அமைதியாரு, இதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இந்த சைடு ஜேகே அப்படியே அந்த லேப்டாப்பை வச்சுட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு யோனை லைட்டாக இறக்கி விட்டுட்டு ஜிமன் அப்படியே விழுந்துட்டு சார் குட் மார்னிங், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தான். அப்புறம் சேலரியை பற்றி எதுவுமே சொல்லலை. நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும், இவனை எவ்வளோ நாள் பார்த்துக்கணும், அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன். அது என்னோடய மேனேஜர் கிம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இன்னும் 2 டேஸில். உன்னோட வேலை இதுக்கப்புறம் யோனை ஃபுல்லாமே பார்த்துக்கிறது தான். ஸோ இங்கே அவனுக்குன்னு நிறைய டைம் டேபிள் இருக்குது, நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அவன் மீறாமல் பார்த்துக்கணும். உனக்குன்னு நிறைய கண்டிஷன் இருக்குது, அது எல்லாமே உனக்கான டைம் டேபிள்ஸ் வந்து சேரும். அவன் என்ன பண்ணணும், நீ இங்கே என்ன பண்ணக்கூடாது. அப்புறம் மார்னிங் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து அவன் நைட் ஸ்லீப் பண்ணுற வரைக்கும் நீ அவன் கூட தான் இருக்கணும், புரியுதில்ல? இனிமேல் அவனை ஸ்கூலில் போயிட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நீயே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. அவன் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி குதிக்கிறான். வாவ், நீ என் கூட ஸ்கூலுக்கு வருவியா, நான் என் ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரோடக்ட் பண்ணி வைக்கிறேன், வாவ் என்னை டெய்லி வந்து பிக்கப் பண்ணுவில்ல, செம்ம ஜாலி போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு சிக்கி ஒரு மாதிரி ஐஸ் அப்படி ஷாக்காக பார்க்குறான்டி. என்ன பண்ணிகிட்ருக்க யோன் அப்படின்னு சொல்லி கேட்க, டேட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். யோன் நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் பேசணும் அப்படின்னு சொல்ல. டேட் நீ இப்போ தானே சொன்னேன். ஜிம்மன் யோன் கால் மீ அங்கிள். ஜிம்மன் அங்கிள் என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நான் என் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. யோன் நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிவிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உன் ரூமுக்கு வருவாங்க, நீ போ உன்னோட ரூமுக்கு. நீ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன் டேட், போ உன்னோட ரூமுக்கு போய் உன்னோட ஹோம் ஒர்க் பார்ப்போ அப்படின்னு சொல்ல. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸே டல்லாக எடுத்து அப்படியே திரும்பி போகிறான். இந்த சைடு ஜிம்மன் தான் நீ போ நான் வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு அந்த மெய்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினா வந்து ஆன்ட்டிக்கு ஹாய் சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு அந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட சோஃபாவை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. ஜிமின் அங்கே இருக்க சோஃபாவில் போயிட்டு உட்காரத்துக்கு தயங்குறா. நான் சொன்னேன் உட்காருன்னு சொல்லி. ஜிம்மனு ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துறான். ஜேகே அவன் பார்க்கவே இல்லை. சொல்லுங்கள் சார் என்ன பேசணும் அப்படின்ற போது அவன் வந்து 2-3 பேப்பர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குது, அந்த பேப்பர்ஸ் எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் அவனோட ரூல்ஸ். அவன் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், ஸோ இங்கே போகணும், இங்கே வரணும். அதே மாதிரி அவன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அவன் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு நீ என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இது எல்லாத்துக்கான லிஸ்ட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க.
சார் நான் அவனை நல்லாவே பார்த்துப்பேன், நீங்கள் நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நம்பினதால தானே விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சார், இங்கே தேவையில்லாததெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மையே தானே சொன்னேன் ஜிமன், ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்ல. சார் நான் இங்கே ஒரு பேபி சிட்டராக வந்திருக்கேன், என்னோடய ஒர்க் உங்கள் பேபியை பார்த்துக்கிறது மட்டும்தான், நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மலும் நக்கலாக சொல்ல. இன்னும் உன்னோட இந்த ஆட்டிடியூட் குறையவே இல்லையே. சார் நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் எதுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட அந்த பேச்சு அப்படியே காரசாரமாக போக இந்த சைடு நம்ம கிம் உள்ள இன்ட்ராகிறாங்க. அது கூட இவங்க கவனிக்கல. ஸோ இந்த சைடு நம்ம ஜிகே தான். ஜமன் நீ இன்னும் கூட கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லைல்ல, அப்படி என்னடா பேசி என் பையனை இப்படி மயக்கி வச்சுருக்க, என்கிட்ட பேசின மாதிரி அவனையும் மயக்கிட்ட போல அப்படின்னு சொல்ல ஜிமனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாத பேச்செலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நான் வந்தது இங்கே யோனை பார்க்குறதுக்கு தான், மற்றபடி உங்ககிட்ட மறுபடியும் வந்து சேருவேன்னு கூட கனவுல கூட யோசித்து பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் யோனை பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கீங்களே, அப்புறம் இதுக்கு என்னை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்க. கிம் தான் அப்படியே அங்கேயே ஸ்டைலண்ட்டாக நின்றுறான். இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இந்த சைடு ஜேகே ஏதோ பேச வரத்துக்குள்ளே கிம்மை பார்த்துட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டு, நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ சார், ஆனால் நமக்குள்ளே பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் இப்படி போகிறான். போயிட்டு அந்த மேட் கிட்ட ஹரியோனோட ரூம் கேட்டுட்டு அவன் ஸ்டெப்ஸ் ஏறி போயிடுறான். போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஓகேடா, இந்த பாட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். தேங்க்யூ ஆல். இரவின் போர்வை என்னை சூழ்ந்து மெல்ல மெல்ல மூடும் தாழ்ந்து விடியலை தேடினேன் உன்னிடம் வா பெண்ணே, பாதமெங்கும் சாவின் ரணங்கள் நரகமாகும் காதல் கணங்கள், ஒரு முறை மடியிலே உறங்குவேன் வா பெண்ணே, தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் தவணை முறையில் மரணம் நிகழும், அருகில் வாராயோ விர